அதாவதுங்க, ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் செக்யூரிட்டி, எம்டி 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்க, ஒரு ஆஃபீஸ்னால் ஒரு எம்டி ஒரு செக்யூரிட்டி தானே, வேறு யாரும் ஸ்டாஃப் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க. பட் ஸ்டோரி இவங்களை பற்றினது. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு செக்யூரிட்டி அப்படின்னாக்கா, டெய்லி லஞ்சுக்கு வந்துட்டு எம்டி சாப்பிட்டு பேலன்ஸ் வச்சதை இவர் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாரு. அதுமாரி டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வர்றாரு. வந்து பார்க்கும்போது எம்டி வந்துட்டு அன்றைக்கி லன்ச் இல்லை. என்னாச்சு, ஆர்ட்ரு பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, எனக்கும் மேனேஜருக்கும் இன்றைக்கி போகிற வழியில் மீட்டிங் இருக்குது. ஸோ மீட்டிங் போகிற வழியில் நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு எம்டி சொல்கிறாரு. உடனே செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போயிடுறாரு. போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. என்னப்பா, என்னாச்சு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னா, ஆமாம்மா, இன்றைக்கி வந்து எம்டி சாப்பாடு வாங்கி கொடுத்தாப்புல, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாப்புல. சரிப்பா, ரெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னோடனே, இல்லைம்மா இன்றைக்கி சேலரி கிரெடிட் ஆகிடும், ரெண்ட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்க சோகமாக தண்ணியை குடித்து வயிற்றை ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு திருப்பி மைக்காநாள் வர்றாங்க இங்கேன்ட்டு. வந்துட்டு அப்போ பார்த்தாக்கா ஃப்ரெஷ் மீல்ஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது. என்ன சார் சாப்பிட்லையா அப்படின்னோன்னா, இல்லைப்பா, எனக்கு இன்றைக்கி வயிறு சரியில்லை, நீ சாப்பிடு அப்படின்றாங்க. என்ன, இல்லை சார், அப்படின்னா இதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவா அப்படின்னோன்னா, எப்படி சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ நேற்றுக்கு நான் டைனிங் ஹால் வழியாக தான் போனேன், நீ பேசினதை நான் கேட்டேன், ஏன் என்னாச்சு, லஞ்சு கூட சாப்பிடாமல் அப்படி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை, இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ், ரெண்ட்டு கொடுக்கணும். தென் ஒரு சிஸ்டர், மேரேஜ் ஆகாத சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், அந்த பொறுப்புலாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஈவினிங் நீ போகும்போது கேச்சியர்கிட்ட வந்துட்டு நீ அமௌண்ட்டு வாங்கி கொண்டு போய் ரெண்டலை செட்டில் பண்ணிவிடு. தென் உன் சிஸ்டருக்கும் நீ அலைன்ஸ் பாரு, நான் ஒரு அண்ணனாக நின்று என்னோடய சிஸ்டராக நினச்சி நான் அந்த செலவு எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு நான் மேரேஜ் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரியுது, இப்படியும் நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு. அதாவது இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா இன்னொருத்தவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். இப்போ ஒரு மூவியே நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹீரோயின் சேர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சுபம் அப்படின்னு சுபமாக முடியும் போது ஹாப்பியாக இருக்கும். சரி, சேர்த்தாமல் விட்டுட்டாரு டேரக்டர், சேர்க்க வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி. மற்றபடி இந்த மாதிரிலாம் ரியாலிட்டியில் கிடையவே கிடையாது. அவங்கவுங்க பேர்டனை அவங்கவுங்க தான் சுமக்கணும், அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க தான் செய்யணும், அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க. ஜஸ்ட் கேட்குறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லையா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் கேட்டால் ஒரு ஹாப்பி ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேவா, தேங்க்யூ.